நீங்க ஐஸ்கிரீம் தயிர்லாம் சாப்பிட்டா கோல்ட் ஆயிரும் பயப்படுறீங்களா? ஆனா அது உண்மையே கிடையாது. என்னடி சொல்ற? இன்ஃபேக்ட் நம்ம சாப்பிடுற எந்த சாப்பாடும் நம்ம பாடியோட கோர் டெம்பரேச்சரை அதிகமாக்கவோ குறைக்கவோ முடியவே முடியாது. அப்போ நான் சிக்கன் சாப்பிட்டா ஹீட் ஆகுது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்ட் ஆகுது அப்படின்னு கேக்குறீங்களா? இதுக்கு காரணம் பிளேஸ்போ எஃபெக்ட். பிளேஸ்போ எஃபெக்ட் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துருமோன்னு நம்ம பயந்துட்டே பண்றதுனால அது உண்மையிலே நடந்துரும். நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நமக்கு ஃபீவர் வந்துருமோன்னு பயந்துட்டே சாப்பிடறதுனால உண்மையிலே ஃபீவர் வந்துரும். இதுதான் பிளேஸ்போ எஃபெக்ட்னு சொல்றோம். அப்போ நம்ம சாப்பிடுற ஃபுட் உண்மையிலே நம்ம உடம்புக்கு என்னதான் செய்யுதுன்னு பாத்துடலாமா? புரோட்டீன் அதிகமா இருக்கிற சிக்கன், மீட் இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா புரோட்டீன் டைஜஸ்ட் ஆன அப்புறமா அதிகமான ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். இதனால நம்ம உடம்புல இருந்து நிறைய ஹீட் ரிலீஸ் ஆகுற ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு வருது. இதே விஷயம் தான் கூலிங்கான ஃபுட்லயும் நடக்குது. இந்த ஹீட் அண்ட் கோல்ட் எஃபெக்ட் கொஞ்ச நேரம் தான் நம்ம உடம்புல இருக்கும். அதுக்கப்புறம் தானாவே நம்ம உடம்பு நம்ம பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணிரும். சோ நீங்க உடம்பு சரியில்லாம போயிடும் பயந்து பயந்து இனிமே சாப்பிட வேணாம். தைரியமா எதை வேணாலும் சாப்பிடலாம்.